ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஈவிலன் 2ல் நெசர்ட் எண்டிங் தான் பண்ண போகிறோம். நம்ம கிரேசி டியூனோ பார்க் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கேமுங்க, சின்ன குழந்தைங்க விளையாடுற கேம். எனக்கு எதுக்குங்க கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கிராஃப்ட்டு நம்ம பார்ட் 3 தான் போட வேண்டியது. பார்த்தா புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு, ஏதோ கிளிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த கிளிச்சால் அந்த கேமே அந்த வேர்ல்டு எங்களுக்கு போயிடுச்சு. அதனால மாஸ்டர் கிராஃப்ட்டும் போட முடியல. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கிராணி கேட்டிருந்தார். அந்த கிராணி இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு நம்ம போடலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு வந்தோம்னா நமக்கு மிராக்கிள் ரெசிபின்னு ஒன்று அன்லாக் ஆகும். இந்த மிராக்கிள் ரெசிபி வச்சு தான் அந்த 3 கோழிங்களும் நம்ம சாதா கோழியாக மாட்ட போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு இங்கே ஒரு கோடு போடணும்ல, இது வழக்கம் போல் போட்டுடலாம். இது எல்லா ஸ்கேப்புக்கும் இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, போடுறோம். ஓகே, நம்ம இது இப்போதைக்கு இது இங்கே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பொருள் அது எங்கே இருக்கும், ஒரு நிமிஷம் இங்கே தானே பார்த்தேன். அதாங்க கிராண்ட்மாஸ் ரெசிபி. நம்ம பாட்டி நமக்காக ஒரு ரெசிபி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த ரெசிபி தான் நம்ம போயிட்டு படிக்க போகிறோம். அதில் இருக்க பொருளை நம்ம போட்டு தான் அந்த கோழிங்களை நம்ம நார்மல் கோழியை மாற்ற போகிறோம். ஓகே, இப்போ இந்த ரெசிபியில் போய் பார்த்துக்கலாம். 3 பொட்டேட்டோ, 3 கேரட் எல்லாமே 3ன்றனே 2 இருக்குது எல்லாமே. ஓகே, அந்த கார்டன்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு, இந்த ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஸ்கூலுக்கு போயிடலாம். ஸ்கூலில் போயிட்டு அந்த ப்ரோக்கன் ஸ்கேல் நான் கண்டுபிடிச்சிட்றேன். ஓகே, அந்த ப்ரோக்கன் ரூலர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது திரும்பி நம்ம அட்டிக்கில் செட் பண்ணிவிடுவோம். ஓகே, இங்கே போயிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஓப்பன் பண்ணுறா திரும்பவுமா வழி குத்துங்க கை. ஓகே, இப்போ நம்ம கார்டனில் போயிட்டு இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல ஒரு கீ, அந்த கீ பேர் கூட என்னமோ வருமே, ஷெட்டு கீயா ஏதோ ஒரு கீ வருங்க. அந்த கீ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு இங்கே யார் நேம் போட்டிருக்கு, இந்த ஷெட்யூல்லாம் பார்த்திங்கன்னா அது இருக்கும். அந்த சிஸ்டர் நேமு சிஸ்டர் ஆன்ஃபன்ஸோ. அப்போ அவங்களோட கிளாஸில் தான் அந்த கீ இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த கீ பேரை நான் மறந்துட்டுங்க. இந்த போகிறோம். இந்த ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு போவோம். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு மட்டும் தான் போவோம், பேட்டரியில் எடுத்துன்னு போகக்கூடாது. நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் யானே. ஓகே, ஓப்பன் கரோ. ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஷவலும் இல்லை, அந்த ஒயிட் கட்டரும் இல்லை. இங்கே இருக்குதா, இங்கேயும் ஒயிட் கட்டர் இல்லையா? அப்படின்னா அந்த 2 பொருளுமே அந்த ஷெட்டுக்குள்ளே தான் இருக்கும். சரி, இப்போ நம்ம போயிட்டு சிஸ்டர் ஆல்ஃபான்ஸோ கிளாஸுக்கு போகலாம். ஓகே, நம்ம ஸ்கூலுக்கு வந்தாச்சு. வந்த உடனே இந்த பாத்ரூமில் தான் முழிக்க வேண்டியதாங்க. நான் ஸ்மெல்லுப்பா சரியான இருக்கும். ஈவிலன் இல்லைல்ல, ஆமாம், சத்தம் கேட்கல, கம்மி சத்தமும் கேட்கல, நன்னி சத்தமும் கேட்கல தான். சரி, அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா ஒரு லெஃப்ட் எடுத்தோம்னா இங்கே நிறைய ட்ராஸ்லாம் இருக்கும். இந்த பக்கம் வந்தோம்னா இதுதான் சிஸ்டர் ஆல்ஃபன்ஸோ கிளாஸு. இங்கே தான் இருக்கும் அந்த கீ பேர் என்னதுரா, க்ரீன் ஹவுஸ் கீ. இப்போ தான் ஞாபகம் வந்து க்ரீன் ஹவுஸ் கீ. இந்த க்ரீன் ஹவுஸ் கீ எடுத்துன்னு போய்ட்டு நம்ம அந்த ஷெட்டில் போய் போடணும். இப்போ தான் நம்ம ரெட் கலரில் மாற்றிட்டோமே, ஃபியூஸில் ஆஃப் பண்ணி ரெட் ஹவுஸ் கீ தானே. அங்கேயே போயிடலாம், வாங்க போகலாம். ஓகேங்க, நம்ம வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், 11:29 விளையாடிட்டு இருக்கேன் நைட்டு. எனக்கு எப்படி அழுவிட்ருக்கோம். என்ன இது, போடு ஒயர் கட்டுரு, போடு ஷவலு. இப்போ நமக்கு இந்த ஷவல் தான் முக்கியமாக வேணும். இந்த ஷவல் வச்சு தான் நம்ம பொட்டேட்டோ, கேரட்டு எல்லாம் தோண்ட போகிறோம். போன டைம் நம்ம தோண்டணுமே ஒரு கீக்காக, அந்த கீ பக்கத்தில் இருக்கும். இங்கே ரோப் ஷேப்ஸ்லாம் இருக்குது. இது நான் ஹார்ட் மூடில் ட்ரை பண்ணேன். ஒரே ஒரு லைஃப் தான் ஹார்ட் மூடில். அந்த நன்னுவா ஸ்பீடாக வருவா. இங்கே தோண்டிகிட்டு இருக்கும் போது பின்னாடி அந்த கோழி கை கவிச்சு பக்கத்துலேயே வந்தால் நன்னு. நான் இங்கேயே செலுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன பலி கொடுத்தாங்க அந்த நசரத்துக்கு. அந்த நசரத் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எண்டிங்கில் பார்ப்போம் அந்த நசரத் யாருன்னு. என்னால் போக முடியல. ஓகே, இங்கே வந்தோம்னா இங்கே தான் நமக்கு கேரட் இருக்கும். சீக்கிரம் தோன்றா. ஓகே, ஒன்று நம்ம தோண்டி முடிச்சாச்சு. இப்போ 14 செகண்டு இங்கே பக்கத்துலேயே தோண்டி முடிச்சிடுவோம். சீக்கிரம் அப்படா 2 எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம என்னங்க பண்ண போகிறோம், எனக்கே வந்துச்சு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிளாஸ் ரூமுக்கு தான் போக போகிறோம். அங்கே போயிட்டு நமக்கு ஒரு கேன்டீன்னு ஒரு வாட்டர் பாட்டில் வேணும். அது பேர் கேன்டீன்னு வச்சுருக்காங்க. வாட்டர் பாட்டில்னு கூட வச்சுருக்கலாம் அதில். ஏன்னா நம்ம வாட்டர் தான் எடுத்து போய் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அது ஃபஸ்ட்டு இங்கே நம்ம கிளாஸ் ரூமுக்கு வந்துக்கலாம். அப்படியே இந்த பக்கம் வந்தால் கக்கூஸ் இருக்கும். இதெல்லாம் சொல்லிக்க வேண்டியது இருக்குது. எப்படி இங்கே மேலே போனோம்னா மேலே பரலோகத்துக்கு இல்லை,
இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு ட்ராயரில் தான் இருக்கும். அது இங்கெல்லாம் மட்டும் இருக்காது, வேறு எங்கே வேணால் இருக்கும். ஆனால் நான் விளையாடுறது மோஸ்ட்லி இங்கே தான் கிடச்சிது. ஓகே, இந்த கேண்டீன் எடுத்துன்னு போயிட்டு நமக்கு ஒரு சீக்ரெட் பேஸ் மாதிரி இருக்கும்ல, அங்கே தான் நாங்கள் எடுத்துன்னு போயிட்டு இதை போட போகிறோம். அந்த அட்டிக்கு இருக்கிறதுலேயே நான் போய் போட்டேன். ஏன்னா அதில் தான் நம்ம அந்த தண்ணியை வந்து ஃபில் பண்ணி அந்த கோலிங் மேலே ஸ்ப்ரே பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தோண்டி வச்ச பொட்டேட்டோ கேரட்லாம் அதில் எடுத்துன்னு வந்து நான் வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். அது பெரிய ப்ராசஸ்ஸு. ஓகே, லாஸ்ட்டு இந்த ஒரு பொட்டேட்டோ தான் இருக்குது. நீங்கள் ஒரு வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வெஜிடபிள் பிடிக்கும்னு சொல்லுங்கள். அது முக்கியமாக கேரட் பிடிக்குமா, இல்லைனா இந்த கேரட் பிடிக்குமா? கேரட் பொட்டேட்டோ ரெண்டுமே கேரட்னு சொல்லிகிட்ருக்கேன். கேரட் பிடிக்குமா இல்லை பொட்டேட்டோ பிடிக்குமான்னு சொல்லுங்கள். ஓகே, 2 பேசில் லீஃப் கேட்டாங்க. அது எல்லாமே 2 தான் போட்டணும். ஓகே, இதே தும்பி போடுவோம். போடுற தம்பி. போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோஸ் லீவ்ஸ்லாம் தும்பி போடணும். ஓகே, இந்த ரோஸ் தான் போடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், போடவே முடியல. ஒரு நிமிஷம், நீங்கள் அதை பார்த்தீங்களா? அங்கே நண்டு தானே போயிட்டு இருந்தா. ஐயோ பார்த்துட்டாங்க, ஓடு நம்மளை பிடிச்சாலும் பிடிச்சிருவாங்க. ஓடுறா எப்படியா தப்பிச்சிடும். இங்கே ஒரு பிரான்ச்சஸாக இது வேறு. ஐயோ வாயில் வர மாட்டேங்குது. ஐயோ அந்த பக்கம் வரா டே என்னை விட்டுருக்கா கேட்காம எங்கள் அப்போ நாங்களோ அக்கா விட்டுருங்கக்கா, நான் உங்கள் பேச்சுக்கே வரல. ஓகே, இப்போ அந்த நன்னு போயிட்டுருக்காதுன்னு நினைக்கிறேன். சீரும் போமா, நீங்கள் சத்துட்டு போட்டு இங்கே வர வைப்போம். வரியா? வரா. அப்படியே அந்த பக்கம் ஷெட்டுக்கு போவேன், எனக்கு நல்லாயிருக்கும். அடி எப்போடி என்னாடி இங்கே நிற்கிறேன்? என்னங்க நம்ம வாயில் சொன்ன நடந்துச்சு. அப்படியே திறந்து உள்ளே போயிடுவியா? நான் அப்படியே அந்த டிராக்டர் திறந்து நான் வெளில போயிடுவேன்னா. அந்த கம்மி அங்கே தானே போகிறான். இவர் வந்து செக் பண்ணிப்போம். வெளில போகும்போது கை கவிட்டானா. உள்ளே போயிட்டான். இப்போ ஒரே ஓட்டம். ஓடுறா திரும்பி பார்க்காம ஓடு, நன்னு வந்து பிடிச்சிட்டு போகிறா. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா அட்டிக்கு வந்தாச்சு. இந்த அட்டிக்கில் வந்து பிரிக்கி நமக்கு இங்கே கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது. கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு இங்கே ஒன்று இருக்குமே, இந்த ஜார் எடுத்து நம்ம தண்ணி ஃபில் பண்ணணும். அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா பாத்ரூம் தண்ணி இல்லை, இது நம்ம சமைக்க போகிறோன்றதுனால நமக்கு என்ன ஃப்ரெஷ் வாட்டர் தான் வேணும். அது பார்த்திங்கன்னா சர்ச்சில் இருக்கும் அந்த ஹோலி வாட்ரு. இதோங்க இந்த ஹோலி வாட்டர் தான் எடுத்து நம்ம அங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். நான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேனே. இங்கே போயிட்டு நாம் இதில் ஊற்றணும் தண்ணியை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பத்தோக்கத்துக்கு நமக்கு வட்டிப்பெட்டி வேணும். இங்கே இருக்குதா? இங்கே இல்லை. சரி, நம்ம ஃபுல்லாக தேடும், வட்டிப்பெட்டி கிடைக்கும். இதோ இந்த வட்டிப்பெட்டி தான் நான் இவ்வளோ நேரமாக தேடிட்டு இருந்தேன். இது திரும்பிட்டு நம்ம பற்ற வச்சுடுவோம். பற்றிக்கோ எங்கடா இது? இங்கேயா? ஓப்பன் தரோ கூடு. நம்ம பார்த்தீங்கன்னா பற்ற விட்டாச்சு. ஓகே, இப்போ நம்ம கார்டனில் போயிட்டு எல்லா பொருளும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி அதில் எதுவுமே போட்டால் நமக்கு அந்த ரெசிபி நமக்கு வந்துடும். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா கார்டனுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து அந்த ரெசிபி நம்ம ஃபுல்லாகவே பண்ணி முடியல. அதுக்குள்ளே அந்த நன்னு வேறு வந்துட்டா. இப்போ இருக்கிறாளா? சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. சரி, வரல. நம்ம போட்ட பாம் இங்கே இருக்குது, ஒருத்தனும் வந்து சிக்கலை. சரி, அந்த ரோஸ் ஹிப்ஸ் இருக்கா? போடு ரோஸ் ஹிப்பா. இதை தூங்கிட்டு நம்ம அதில் போடுவோம். சீக்கிரம் போடா. ரோஜா பூ எப்படி பிடிச்சிருங்க பாருங்க. கையில் தான் நான் பிடிப்பேன் அப்படின்னு. கையில் தான் பிடிக்கணும் இந்த லான்ச்சுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த சாஃப்ரான், இது பேர் என்னமோ வருமே, குங்குமப்பூங்க. இந்த குங்குமப்பூவை போட்டு நடுங்க. இது கீழே வருது. நல்ல வேலை கீழே விழுந்துச்சு, சத்தம் கேட்கல. போடுறா அப்படி தான். 2 தடவையும் வந்து அசிங்கமாயிடுச்சே. அசிங்கமாயிடுச்சு. திரும்ப போடுறா. அப்பாடா போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் சேஃப்ரானாலும் கேட்டாங்க. ஒன்று போடுறதுக்கு நமக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. போட்டுறா. ஒரு டேக்கில் போட்டாச்சுக்க. பொருளை போட்டு நம்ம இங்கே மிக்ஸ் பண்ணணும். இந்த உரலா இது என்னமோ சொல்லுவாங்க, இது பேர் மிராக்கிள் ஆஃப் கிராண்ட்மாஸ் ரெசிபி. இந்த ரெசிபியை போயிட்டு நம்ம அதில் போடுவோம். ஓகே, அந்த பேனில் போயிட்டு நம்ம போட்டாச்சு. இது நமக்கு இந்த ரெசிபி நமக்கு வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகுமா? அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்கட்டும், மற்ற வேலைலாம் பாட்டுறோம். அந்த கிளாஸ் கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி தான். அந்த கிளாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேன்டீன் இருக்கோம்ல, இந்த கேன்டீனில் போயிட்டு நம்ம அந்த தண்ணியை ஃபில் பண்ணிவிடுவோம். பேனா. ஓகே, இந்த மிராக்கிள் ரெசிபி நமக்கு இதில் ஃபில் ஆயிடுச்சின்னு சொல்கிறாங்க. இதை திரும்பி நம்ம போடணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்தாச்சு. இப்போ நம்ம அந்த 3 கோழிங்களையும் நம்ம சாதா கோழியாக்க போகிறோம். அந்த அதிர்ச்சியான சம்பவம் இப்போ நடக்க போகுது கொஞ்ச நேரத்தில். ஓகே, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம்னா இங்கே ஒரு லேடர் இருக்கும். இது வழியாக நம்ம மேலே போனோமா இங்கே ஒரு இடம் இருக்கும்.
அப்படியே இந்த பக்கம் நம்ம குனிஞ்சி இங்கே ஒரு குட்டி இடம் இருக்கும், இங்கே போட்டு நம்ம சத்துட்டு போட்டோம்னா அந்த கோழிங்கெல்லாம் வரும். கோழிங்க வந்தோடனே இதை நம்ம இன்னொரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த கோழிங்கெல்லாம் நார்மல் கோழியாக மாறிடும். எல்லா கோழிங்களும் ஒன்றா வந்துட்டுங்கடா. என்னோட ஒரே ஒரு கோழி வருது. டே ப்ளீஸா திரும்ப போயிட்டு ஃபில் பண்ணுறது சோம்பேத்தனமாக இருக்கும்டா. டே 2 கோழிங்களே. சரி இன்னும் வழி இருக்குது, நம்ம இப்போவே இந்த ஒரு கோழியை மட்டும் நார்மல் கோழியாக மாற்றிடுவோம். இன்னொரு கோழியும் மாறியிருந்தா ஒரு கோழி தாங்க மாறிடுது. சரி நாங்கள் எடுக்கும்ல. ஓ அது என்ன சொல்லுவாங்க, இது பார்த்திங்கன்னா வேணாம். சரி இப்போ சத்தட்டு போட்டு எல்லோரும் வர வைப்போம். ஆனால் நம்மக்கிட்ட இது இல்லையே, எப்படிங்க ஃபில் பண்ணுறது? சரி போய்ட்டு ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். எடுத்து வந்தாச்சு. இப்போ வந்து இங்கே இதை போட்டுருவோம். இதையே வாங்கடா 2 கோழி என்னால் சமாளிக்க முடியாதுடா. ஒரு கோழி வந்துச்சு. இந்த ரூஸ்டரா இது பேர் மிஸ்டர் சி தானே? இந்த மிஸ்டர் ஸ்ரீ மிஸ்டர் சி வந்தாச்சு. போடு கம்மியாக வந்துட்டான். போடு 2 கோழியும் வாங்கினா நல்லாயிருக்கும். 2 வேற நன்னு வரலாம். வரா என்னம்மா கெக்கப்புக்கான்னு சிரிக்கிற? கோழிங்களாம் மாறின பிறகு அது பைத்தியம் ஆயிடுச்சு போல், அதான் இப்படி சிரிச்சிட்ருக்கா. ஓகே நம்ம மைண்ட் எஸ்கேப்லாம் பண்ணுவோம்ல ஒன்று ப்ராசஸ்ஸு, அந்த ப்ராசஸ் பண்ணிவிட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபியூமர் எடுத்துக்கலாம். இதை எடுத்துன்னு போயிட்டு இங்கே ஒரு பெல் இருக்குல்ல, எடுத்து தட்டிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த நன்னு போன பேருக்கு இந்த ஐஸ்கிரீம் டப்பா தள்ளிட்டு இந்த லென்ஸு வந்து இங்கே வச்சுட்டு நெக்ஸ்ட் அந்த பேட்டரியும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆனால் கட் பண்ணி நான் காமிச்சிருக்கேன். ஓகே அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி எடுத்துன்னு ஒரு மறந்துட்டேன். அதனால் அவன் திரும்ப போயிட்டு ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு போயிட்டான். திரும்பவும் அந்த ப்ராசஸ் பண்ணுங்க. அது நான் மண்டைக்கு மேலே இந்த கொண்டையை மறந்துட்ட மாதிரி பேட்டரி வைக்கிறதுக்குள்ளே நான் எடுத்துன்னு போயிட்டு அந்த நன்னு இருக்க ஐஸ்கிரீமை தட்டி விட்டுட்டேன். இப்போ அந்த ஜோசப் ஃப்ளேவர் வரட்டும். அது மட்டும் சொல்கிறது இல்லை, இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் ஆல் தட்டிடுங்க. நம்ம போடுற வீடியோஸ்லாம் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டேறீங்க. மறக்காமல் லைக்கும் பண்ணிவிடுங்க. ஓகே வந்து காலையும் போய் வச்சுட்டாங்க. இப்போ அந்த நன்னு ஒரு வேலை வந்துட்டான் ஐஸ்கிரீம் தின்றதுக்கு. சரி ஐஸ்கிரீம் எடுத்து கொடுறா, நான் வேறு சாவி வாங்கணும். இவங்களுக்கு நடுவில் ஒரு கான்வர்சேஷன் போகுமே. ஐயோ அது வேறு பார்க்குறதுக்கு சரியில்லையே. எனக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமா நன்றி, எனக்கு கொடுத்துருக்கேன். இது நான் கிடைக்காம ரொம்ப ஏங்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏங்கிட்டு இருந்தியா? ஒரு ஐஸ்கிரீம் தாண்டி அது. ஓகே இந்த லிவர் ப்ரெஸ் பண்ணால் பயத்தில் கீழே போட்டா சாவி. இப்போ நம்ம போயிட்டு அந்த கார்டனில் போயிட்டு அந்த சாவி எடுத்துடலாம். ஓகேங்க கார்டனுக்கு வந்தாச்சு. இங்கே போயிட்டு நம்ம சாவியை எடுத்துருவோம். சாவி எடுத்துகிட்டு போயிட்டு மெயின் டோரை வச்சு நம்ம எஸ்கேப் பண்ணுவோம் நார்மலாக. ஆனால் இப்போ வேற ஒரு கட்சின்னு வரும். நாங்கள் சவுண்டு ஐயோ நன்னு தோற்றுறோம். ஓடு ட்ராக் டோர் ஓப்பன் ஆகுமா? நல்ல வேலை ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போயிட்டு அந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஓகே மெயின் டோர் கிட்டே வந்தாச்சுங்க. இதை போட்டு நம்ம திருக்குனா ஒரு கட்சின்னு வரும். இதோ இந்த 2 கோழிங்களும் அட்டிக்கு போவோம். ஆனால் 3வது கோழி எப்படி போச்சுன்னாங்க தெரில. அது வேறு இங்கே ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது. சீக்கிரம் போங்களோட கோழி. நான் போகிறத விட இவ்வளோ ஸ்லோவாக போகிறீங்களே. இந்த கோழிக்கு வேறு ஃபால் டேமேஜ் இருக்காதே. ஜாலியாக மேலேருந்து கீழே குச்சா கூட ஃபால் டேமேஜே இல்லாமல் வரும். போங்கடா. பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்தீங்களா? டங் 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 ஏதோ மியூசிக் வரும். ஓகே இன்னும் திருன்னா நம்ம எஸ்கேப் ஆகிடுவோம். நம்ம எஸ்கேப் பண்ணக்கூடாது. நம்ம நெக்ஸ்ட் எண்டிங் தானே வந்திருக்கோம், அது பண்ண முடியல. ஓகே நம்ம போயிட்டு அந்த அட்டிக்கு போவோம் ஃபஸ்ட்டு. ஓகே அட்டிக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கம்மி தான் இது ஓட்டை போட்டுட்ருக்கியா? இது ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் எடுத்துன்னு போயிட்டு நம்ம இந்த பக்கம் வைப்போம். ஓகே வச்சாச்சு. இப்போ இந்த சிக்கன் எடுத்துன்னு போயிட்டு இந்த பக்கம் வைக்கணும். ஓ மேலே வைக்கணுமா சார்? உங்களையே மேலே வைக்குமா? வச்சாச்சு. என்னடா கட்சின்னு இது குதின்னு குதிக்குது. என்ன பண்ணுன்னு பார்ப்போம். என்னடா வச்சுட்டிங்க? கீழே போயிட்டு வச்சுன்னு போயிடுச்சுங்க. நடுவில் ஒரு ஃப்ளோர் வேறு இருந்துச்சு. நாங்கள் புகை மூட்டமாக இருக்குது. என்னடா இப்படி லேக் ஆகுது? அந்த ஸ்மோக் இருக்கிறதுனால தான் நமக்கு லேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த வழியை நம்ம போக தேவையில்ல. நார்மலாக அந்த பக்கம் போவோம், அந்த பக்கமே போவோம். நாங்கள் நன்னு அழுகுற மாதிரிலாம் இருக்குது. அழுகுறா நன்னு. நாங்கள் திரும்ப நான் அந்த பக்கமே போயிட்டுருக்கேன். சரி நம்ம அந்த சம்பவம் நடக்குது இதை போவோம். சம்பவம்னா அந்த மாதிரி சம்பவம்லாம் இல்லை. இங்கே இன்னொரு கட் சீன் வரப்போகுது. நானாக நடந்துட்டுருக்கு. நாங்கள் அழுந்துட்டுருக்கா இவ. எனக்கு என்னோட பொண்ணு எல்லாம் திரும்ப வேணும்.
என் பேர் தான் நசரத். நான் பார்த்தீங்கன்னா உன்னுடைய இந்த விடாமுயற்சியால் தான் நான் இங்க வந்தேன். சொல்லு, உனக்கு என்ன வேணுமோ கேளு. எனக்கு எது புரியல. உனக்கு காது கேட்காதா? என் பேர் தான் நசரத், புரிஞ்சுக்கோ. சரி, புரிஞ்சுட்டு போடா. வாய மூடி. உனக்கு நான் ஒரு விஷயம் தரேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் கொடுக்கறது பதிலாக நீ எனக்கு ஒண்ணு கொடுக்கணும். அதுக்கு நீ என் மனைவியா இருக்க தேவையில்லை. ஆனா உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எனக்கு 40 வருஷம் கொடுக்கணும். அதுக்குள்ள நான் செத்துருவேடா. நான் செத்தாலும் பரவாயில்ல, நீங்க சொன்னது புரிஞ்சுது. அது எங்களுக்கு கொடுங்க. அது அவன் அசால்ட்டாலாம் கிடைக்காது. அதுக்குள்ள உன் வாழ்க்கையிலிருந்து எனக்கு 40 வருஷம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீ ஒரு நல்ல தாயா இருக்கணும். நீ இல்லைன்னா உன்னுடைய முகம் அக்லி ஆயிடும். அதுக்கப்புறம் நீ இந்த ஸ்கூலை விட்டு வெளியிலேயே போக கூடாது. அதே மாதிரி நீ என்ன தினமும் வணங்கிட்டே தான் இருக்கணும். நீங்க சொல்றது புரியுது. நல்ல வேலை புரிஞ்சுது. இவங்கிட்ட சொல்றதுக்குள்ள எனக்கு டைமே போயிடுச்சுடா. என்னடா இவன் மஞ்சள் கலர்ல மெயினா மாதிரி இருக்கிறான். நீ இந்த ரூல்ஸ் எல்லாம் மீறினா உன்னுடைய முகம் பார்த்தீங்கன்னா அசிங்கமா போயிடும். அது மட்டும் இல்லாம உன்னுடைய மனநிலை ஒரே இடத்துல இருக்காது. அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். நான் சரி பண்ணிப்பேன், நீ சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் மாற்ற முடியாது. சரி, மேட்ருக்கு வா. அது இந்த ரூல்ஸ் எல்லாம் உங்களுடைய குழந்தை கூட எல்லாம் ஒரு பெரிய அபத்தம் இருக்கலாம். அது அந்த குழந்தை செத்து போகிறது கூட இருக்கலாம். அப்ப ஏன்டா எனக்கு அந்த குழந்தைய தர? சரி, நீ எனக்கு என்னோட குழந்தைய குத்துடு. போனா போது ஒரு நன்னாச்சு அப்படின்னு சொன்னா ஓரா போற. சரி, கொடுக்குறேன். இந்தா வாங்கிக்கோ. வாங்கத்துக்குன்னா இது லட்டா? இது வேணா வாங்க தெரியுமா? இது லட்டுன்னு சொன்ன இருக்க வயிறு லட்டு மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு அதிசயம். எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? என்னடா என் கை ஃபுல்லாக எங்கே கிட்டே எங்கள் அம்மா கேட்டால் என்னடா பண்ணுவேன்? ஐயோ, என்னடா என்ன பார்க்குற? கண் 2 நோண்டி தின்னு போடுவான் பாரு. ஓகேங்க, ஒரு வழியாக இந்த ஈவெண்ட் நம்ம முடிச்சாச்சு. அந்த நசரத்துக்கும் நன்னுக்கும் நடந்த கான்வர்சேஷன் இதுதான். ஓகே காய்ஸ், நம்ம இந்த கேம் பிளே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. இந்த வீடியோவில் யாருக்காவது பிடிச்சி நம்ம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பை காய்ஸ்.